அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அவர் சேனல் தாருசலாம். இன்னைக்கு நம்ம சேனலுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்லோகனை நம்ம சொல்லிடலாம். வாங்க, நீங்களும் ஈஸியாக சமைக்கலாம், இன்ஷா அல்லாஹ் சமையல் குயின் ஆகவும் ஆகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பச்சை மிளகாய் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு வத்தல் எப்படி செய்கிறதுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க, நம்ம வத்தல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக நான் 2 கப் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இதை நம்ம நாளைக்கு வத்தல் செய்ய போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு நைட்லேருந்து, அதாவது ஒரு நைட் ஃபுல்லாக நம்மளுக்கு நல்லா ஊறி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நான் 15 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி நறுக்கி போட்டு நம்ம மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கிரைண்டரை சுத்தம் பண்ணி ஃபஸ்ட்டு பச்சை மிளகாவை நல்லா நம்ம அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு அப்புறமா நம்ம நைட்டு ஃபுல்லாக ஊறி இருக்கக்கூடிய அரிசியை சுத்தம் செஞ்சுட்டு அந்த கிரைண்டரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய எல்லா அரிசியும் ஆட் பண்ணியாச்சு. இதில் நம்ம தேவைக்கேற்ப தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நார்மலாக எப்படி நம்ம தோசை மாவு அரைப்போமோ அதே போல் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு அரைஞ்ச பிறகு நம்ம தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ கல்லுப்பையும் போட்டாச்சு. எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு 15 மினிட்ஸ் நல்லாவே அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம மாவு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய சட்டியில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் இதில் 1.5 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா மாவு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம மாவையும் மாவு தண்ணியும் நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த தண்ணி சூடானதுக்கப்புறமா இந்த மாவுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வடிகட்டி நம்ம அதில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏன் இப்படி வடிகட்டி ஊற்றுறோம் அப்படின்னா, நம்ம இந்த பச்சை மிளகாய் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால அதோடைய சக்கை எல்லாம் நம்மளுக்கு தனியாக இந்த மாதிரி வடிகட்டில் நமக்கு தனியாக வந்துடும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வடிகட்டுறோம். இதுக்கப்புறமா இதை கைவிடாமல் நம்ம நல்லா கிண்டிகிட்டே இருக்க போகிறோம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நம்மளுக்கு நல்லாவே ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் நம்மளுடைய மாவு ரெடி ஆயாச்சு. இப்போ இது நல்லா வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன பவுலில் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய மாவை அந்த தண்ணியில் போட்டு பார்க்குறோம். அது நம்மளுக்கு கரையவே இல்லை, நல்லாவே இருக்குது. அப்போனா நம்மளுடைய மாவு நல்லா நம்மளுக்கு வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாவை நம்ம இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கிளறிக்கலாம். அதுக்கப்புறமா இதை இறக்கி நம்ம நல்லா ஆற வச்சுக்க போகிறோம். மாவு நல்லா நம்மளுக்கு வெந்திருந்தால் மட்டும்தான் வத்தல் நம்மளுக்கு வெடிக்காமல் நல்லாவே வரும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம கீழே இறக்கி வச்சாச்சு. இப்போ நல்லா மாவு நம்மளுக்கு ஆறட்டும். இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து பார்க்குறோம். நம்மளுடைய மாவு நல்லாவே நம்மளுக்கு ஆறி இருக்குது. இப்போ நம்ம வத்தல் செய்யலாம். அதுக்கு இந்த மாதிரி காலியான, அதாவது எம்டியான ஒரு ஆயில் கவர் எடுத்துகிட்டு மேலே நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த மாவு எடுத்து அதில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஊற்றிக்கலாம். இப்போது இது ஃபுல்லாகவே மாவு இந்த கவருக்குள்ளே நம்ம ஃபில் பண்ணதுக்கப்புறமா அடியில் ஒரு கார்னரில் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். இப்படி மேலே நம்ம புஷ் பண்ணி அமுக்கும் போது நம்மளுக்கு கீழே நல்லாவே வத்தல் மாவு அழகாக வத்தல் ஷேப்லேயே நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இதை இப்படி 1 டே ஃபுல்லாக நம்ம நல்லா வெயிலில் காய வச்சுக்கலாம். நம்ம சாதாரணமாக இந்த எம்டி கவர்லாம் யூஸ் பண்ணி எத்தனையோ யூஸ்ஃபுல்லான விஷயம் செய்யலாம். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த வத்தல். இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்ச வத்தலை எப்படி நம்ம அந்த துணியிலேருந்து ஈஸியாக எடுக்கலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியை நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தெளித்து விட்டுக்க போகிறோம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நம்மளுக்கு நல்லா ஊறினதுக்கப்புறமா நீங்கள் ஜஸ்ட்டு கையால் லைட்டாக கோதி விட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு சூப்பராகவே அந்த வத்தல் அந்த துணியிலேருந்து நம்மளுக்கு அழகாக வெளியே வந்துடும். இப்படி எல்லா வத்தலையுமே நம்ம தனியாக கோதி விட்டுட்டு அது தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ நம்ம எல்லா வத்தலையுமே ஒன்று சேர்த்தாச்சு. ரொம்பவே சுலபமான முறையில் ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம காய வச்சிருக்க வத்தல் ஈஸியாக நம்மளுக்கு கையில் வந்துடும். இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு எடுக்கும் போது அடுத்ததாக இதை மறுநாள் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி வெயிலில் திரும்பியும் காய வச்சுக்க போகிறோம். இப்போ இது மறுநாளும் நம்மளுக்கு நல்லாவே வெயிலில் காஞ்சி ஒரு பர்ஃபெக்டான வத்தலை நம்மளுக்கு வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம வீட்லேயே செஞ்ச இந்த வத்தலை நான் உங்களுக்கு பொரிச்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெயை நம்ம சூடு பண்ணிவிட்டு நம்ம வத்தலை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அருமையான வத்தல் நம்ம வீட்டிலேயே ரெடி ஆயாச்சு. இன்னைக்கு நம்ம எளிமையான முறையில் வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.